ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் சேனல் கேரளா லாட்டரி வின்னர்ஸ். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்ரெடி கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஸோ அவங்க நேற்று வீடியோ போட்டிருந்தோம், ஃபஸ்ட்டு அதை பார்த்து வந்துடுவாங்க. தேதி பாருங்கள் 28/3/25 இன்றைக்கி தேதி பாருங்கள். நிர்மல் ட்ரா நம்பர் 425 பாருங்கள். ட்ரா நம்பர் பார்த்திங்கன்னா ட்ரா நம்பர்லேருந்தே கூட டெய்லி இறக்கிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்து வச்சுக்கன்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம ஆல்போலில் பாருங்கள் 9-4 கொடுத்துருந்தோம். ஃபஸ்ட் ரிசல்ட் பார்த்துக்கங்க. ரிசல்ட் என்னென்னு பாருங்கள், 191941 இதான் ரிசல்ட். ஃபுல் ரிசல்ட் பாருங்கள் 941. இப்போ நம்ம ஆல்போலில் பாருங்கள் 9-4 கொடுத்துருந்தோம். 9 பாருங்கள் ஒரு சூப்பரான பாஸ். எங்கேன்னு பாருங்கள், ஏ போர்டில் 941 ஏ போர்டில் 9 ஒரு சூப்பரான வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார வாழ்த்துக்கள். அடுத்து 4 கொடுத்துருக்கோம் பாருங்கள். 4 பாருங்கள் பி போர்டில் ஒரு சூப்பரான வெற்றி. 9 பாஸ் 4 பாஸ் ரெண்டுமே பாஸ். நமக்கு 2 நம்பர் கொடுத்து ஒரு நம்பர் பாஸ் ஆனாலே ஓகே, நம்ம சூப்பர் வெற்றி தான். ரெண்டுமே பாஸ் பாருங்கள். 9-4 ஏபியில் அப்படியே பாருங்கள் 94 பாஸ் ஒரு சூப்பரான வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் 49 90 உள்ள நாள் கண்டிப்பாக பவர் வரும். வர மாதிரி தான் நான் பிசியில் தான் வரும்னு சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. அதனால தான் பிசி மேட்ச் பண்ணி எழுதியிருக்கேன். நான் பிசியில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன். பிசியில் வரணும்னா ஏபியில் வந்துருச்சு. நானும் எதிர்பார்க்கல. நான் பிசியில் தான் நானுமே ப்ளே பண்ணியிருந்தேன். அது ஏபியில் வந்துருச்சு. சரி பாருங்கள், சிங்கிள் போர்டில் பாருங்கள். பி போர்டில் 4 இடம் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஏன்னா 49 பாருங்கள், இதில் 49 கொடுத்துருப்பேன், இதில் 49. பிசியில் தான் 2 கண்டிப்பாக 4-9 உள்ள வரும்னு நான் சொல்லியிருந்தேன். அப்போ தான் பிசியில் தான் வரும்னு சொல்லியிருந்தேன். அதனால தான் ஏ போர்டில் கொடுக்காம பாருங்கள். 4-9 ஏ போர்டில் இல்லை, பி போர்டில் மட்டுமே பாருங்கள் 9-4 இருக்கும். சி போர்ட்லேயும் பாருங்கள் 9-4 ரெண்டுமே எங்கள் சி போர்டில் பி போர்டில் 2 வச்சிருப்பேன். அதனால தான் ஜஸ்ட் மிஸ் ஆகிடுச்சு. நான் பிசியில் தான் எதிர்பார்த்தேன் 94 இல்லை 49ன்னு சொல்லிட்டு அப்படியே ஏபியில் அடிச்சிட்டாங்க. கொஞ்சம் மாறிடுச்சு. ஏ போர்டில் 1 வச்சுருக்கேன் பாருங்கள், சி போர்டில் 1 இல்லைனா மூலமே ஒரு ஃபுல் நீங்கள் வாங்கியிருக்கலாம். இதுலேயும் நம்ம சிங்கிள் போர்ட்லேயும். சரி பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. அது ஏபிபிசிஎஸ்சியில் பாருங்கள் 94 ரிசல்ட் பாருங்கள் 94 ஏபி 94 ஒரு சூப்பரான வெற்றி பாருங்கள். நம்ம 49 வந்திருந்தாலும் நமக்கு பாஸ் தான். ஏன்னா பிசியில் தான் 49 94 ரெண்டுமே வரும்னு சொல்லியிருந்தேன். சரி நமக்கு இடம் மாறிடுச்சு. 94 பாருங்கள் ஏபியில் ஒரு சூப்பரான வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள் 91 கொடுத்துருக்கோம் பாருங்கள். 91 பாருங்கள் ஏசி 91 ஒரு சூப்பரான வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் இது 96 நம்ம கொடுத்துருக்கோம். இது பவர் அப்படியே 41 இருந்தாலும் நம்ம ஃபுல் வினிங் வாங்கியிருக்கலாம். இங்கே பாருங்கள், அங்கே வர இருங்க தெரிஞ்சிருக்கு 96ன்னு போட்டிருக்க பாருங்க. அப்படியே பவர் 41. நான் 91 பவர் 96 அடிச்சிருவான்ட்டு 96ன்னு நினச்சேன் நான். அது அப்படியே பாருங்கள் டபுள் ரெண்டுமே பவர் 41. 9க்கு 4 6க்கு 1 41ன்னு உள்ள வந்துருச்சு. ஸோ சூப்பரான ஒரு ஏபி பாஸ் ஒரு ஏசி பாஸ் ரெண்டுமே பாஸ் வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது 3 டிஜிட்டில் பாருங்கள். நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், நம்ம எடுக்கிறது கெஸ்டிங் 3 நம்பர் அப்படியே பக்காவாக உட்காருது, என்ன போர்டு மாதிரி வந்துடுதுன்னு சொல்லியிருக்கேன். நிறைய டைம் நம்ம வீடியோ ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்க தெரியும். நம்ம கொடுக்குற அந்த 10 நம்பரில் அப்படியே 3 டிஜிட் நம்ம ஃபுல் வினிங் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக போர்டு மாதிரி தான் வந்துடுது நிறைய டைம். இது ஃபஸ்ட் டைம் கிடையாது, இது மாதிரி நிறைய டைம் வந்திருக்கு. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். இங்கே ஒரு 149 ரிசல்ட் பாருங்கள் 941. இது ஒரு பாக்ஸில் நான் 10 நம்பர் தான் பாக்ஸ் போடுங்க, ஒன்றும் பெரிய அமௌண்ட்லாம் வராது, ட்ரை பண்ணி பாருங்கள். நான் நிறைய சொல்லியிருக்கேன். 149 பாருங்கள் ரிசல்ட்டு 941 அப்படியே போர்டு மாதிரி இருக்குது பாருங்கள். இது போர்டு மாறும்னு நமக்கு தெரியும், கரெக்டாக உட்கார வைக்க முடியல. கெஸ்ஸிங் நம்ம எடுக்கிறோம், கரெக்டாக எப்படியோ போர்டு மாறி இருக்குது. நான் 49 ஸ்ட்ராங்காக பிசியில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். 49 வரும்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நம்ம நேரத்துக்குன்னு மாறி வரும்னு சொல்லிவிட்டு 419ன்னு போட்டிருக்கேன் பாருங்கள். அது அப்படியே பாருங்கள் ஏசி மறுபடியும் மாறிச்சு பாருங்கள் 941. இந்த பாருங்கள் சி போர்டு இங்கே முன்னாடி வந்துச்சுன்னா 941. இங்கே பாருங்கள் ஃபுல் வின்னிங் வாங்கிக்கலாம். 149 இங்கே பாருங்கள் 419ன்னு கொடுத்துருக்கோம். இங்கேயே பாருங்கள் பிசியில் 49 வரும்ன்ட்டு நான் அப்படியே பாருங்கள் 649. இங்கே பாருங்கள் 694 பிசியில் வரும்னு சொல்லிட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் நான். பாருங்கள் 9 திருப்பியும் சீலே வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாம் ஜஸ்ட்டு மிஸ் தான் பாருங்கள். 149 419 649 694 பாருங்கள். எந்த அளவுக்கு நம்ம கிசிங் எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் போர்டு மாதிரி இருக்குது, இல்லைனா ஃபுல் நீங்கள் கண்டிப்பாக வாங்கியிருக்கலாம். பாக்ஸில் பாருங்கள், இங்கே பாருங்கள் 714 134 பாக்ஸில் எழுதிங்கன்னா 341. இங்கே பாருங்கள் 741 ரிசல்ட்டு பாருங்கள் 941. எவ்வளோ ஜஸ்ட்டு மிஸ் பாருங்கள். இது 2லேயும் பிசி பஸ் பாருங்கள், ஜஸ்ட்டு மிஸ் தான், ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் ஒரு சூப்பரான வெற்றி தான் இன்றைக்கி. இப்போ இந்த பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபுல் வினிங் வாங்கிக்கலாம். எத்தனை பேர் ஃபுல் வினிங் வாங்கினீங்க நம்ம வீடியோ பார்த்துன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்க்குறப்ப தெரிஞ்சுக்கிறேன், நமக்கு ஒரு சந்தோஷம் தான். அதில் 94 ஏபி பாஸ் 91 ஏசி பாஸ் பாருங்கள். பாக்ஸில் பிசி பாஸ் ஜஸ்ட்டு மிஸ் தான். நம்ம இது 96ன்னு கொடுத்தோம், இல்லை அப்படியே பவரில் வந்துருச்சு 41, இல்லைனா ஃபுல் வினிங் வாங்கியிருக்கலாம். இங்கே பாருங்கள் 149 419 எவ்வளோ ஜஸ்ட் மிஸ்ன்னு பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வெற்றி பெற்ற அனைவருக்கும் மனமார வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் ஃப்ரெண்ட்ஸ். இது முழுக்க ஒரு கெஸ்ஸிங் வீடியோ தான். இதில் எந்த ஒரு சுதந்திரமும் நடைபெறல. வாங்க தேதி பாருங்கள் 29/3/25 நாளைக்கு காருண்யா. ட்ரா நம்பர் பாருங்கள் 699. ட்ரா நம்பர் பார்த்து வச்சுருங்க. ட்ரா நம்பர் தான் எடுக்கிறாங்க கண்டிப்பாக. நேற்று ட்ரா நம்பர் 420 நோட் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். கெஸ்ஸிங் இருக்கிறது பெரிய விஷயம் இல்லை, இப்போதைக்கு சொல்கிறாங்க. இப்போ கரண்ட்டில் கேஎல் லாட்டரி அடிச்சிட்டு இருக்கிறதுல ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. நேற்று 425 பாருங்கள். 425லேருந்து இந்த நாளுக்கு 9 நாள் வந்துச்சுன்னு வச்சுக்கலாம்.
அப்படி இல்லைனா கூட இங்கே பாருங்கள் அடுத்த நாள் ட்ரா நம்பரையும் பார்த்துக்கங்க, சேர்த்து பார்த்துங்க. 2 நாள் ட்ரா நம்பர், இப்போ இன்றைக்கி ட்ரா நம்பர் 699, நாளைக்கு ட்ரா நம்பர் பார்த்துக்குங்க 669, அதையும் பார்த்துக்குங்க. 2 சேம் தான், 66 இருக்குது, இங்கே 699 இருக்குது. அப்படியே பாருங்கள் 94க்கு பவர் 1 பவர் பண்ணிக்கிங்க, 94, 99க்கு 94, 6க்கு பவர் 1. இதுதான் ஃபுல் ரிசல்ட்டை இன்றைக்கி பார்த்து வச்சுக்கோங்க. டெய்லி ட்ரா நம்பர்லேருந்தே இறக்கிட்டுருக்காங்க, கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அது பெண்டிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டில் பாருங்கள் 7 வந்து 38 நாள் ஆகுது, 8 வந்து 17 நாள் ஆகுது, 4 வந்து 14 நாள் ஆகுது. பி போர்டில் பாருங்கள் 9 வந்து 24 நாள் ஆகுது, 6 வந்து 17 நாள் ஆகுது, 0 வந்து 15 நாள் ஆகுது. அடுத்து பாருங்கள் சி போர்டில் பாருங்கள் 4 வந்து 16 நாள் ஆகுது, 3 வந்து ஒரு 11 நாள் ஆகுது. இதெல்லாம் பெண்டிங் நம்பர் எடுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் ட்ரா நம்பரே பார்த்துக்குங்க. கண்டிப்பாக நேற்றுக்கு பாருங்கள், நேற்று ரிசல்ட்டு மன்னிச்சுங்க, இன்றைக்கி ரிசல்ட் பாருங்கள், நாளையோட ட்ரா நம்பர் எடுத்துட்டாங்க. நாளைக்கு ரிசல்ட்டு பாருங்கள், நாளையோட ட்ரா நம்பர் பார்த்துக்குங்க. அவங்க சும்மா தெரிஞ்சுக்கிறதா சொல்கிறேன் பாருங்கள். 696 பார்த்துக்குங்க. இந்த 66க்கு 11 வரலாம். முந்தானத்து 61 இறங்கியிருக்கு, 612 இறங்கியிருக்கு, 61 உள்ளே வந்துடலாம், பார்த்துக்குங்க. வாய்ப்பு நிறையா இருக்குது. 99 இன்றைக்கி டபுள்ஸ் பண்ணிட்டான், நாளைக்கு 61 இருக்குது, இங்கேயும் 6 இருக்குது. 99 இன்றைக்கி இறக்குறதுனால இந்த 6 61 உள்ளே வரலாம், 6 1 உள்ளே வரலாம், பார்த்துக்குங்க. ஆல்போர்டில் பாருங்கள் 6 1 கண்டிப்பாக நாளைக்கு 6 1லேருந்து கண்டிப்பாக மேட்ச் ஆகும். 61 பவர் வரும்போதெல்லாம் 41 வந்திருக்கு, 49 பவர் வரும்போதெல்லாம் மன்னிச்சுங்க 61 வந்திருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், கேயில் எப்போல்லாம் 49ன்னு பவர் நம்பர் இறங்கியிருக்கோ அப்போ எல்லாம் மிஸ் ஆகாமல் 5 55 வந்திருக்கு, 3 டைம் 55 வந்திருக்கு. ஒரு 5ஐயும் பார்த்துக்குங்க. ஆல்போர்டில் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. 6 1ல் கண்டிப்பாக ஒன்று உள்ளே வரும். 5ஆம் நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்குங்க. 49ன்னு பவர் வந்தப்போ எல்லாமே கேஎல்ல 5ஆம் நம்பர் உள்ளே இறங்கியிருக்கு, பார்த்துக்குங்க. அது சிங்கிளில் டபுள்ஸாகவே இறங்கியிருக்கு, பார்த்துக்குங்க. 5ஐயும் முக்கியமாக பார்த்துக்குங்க. நம்ம ஆல்போர்டு 2 நம்பர் தான் கொடுப்போம் லிமிட்டு, அதுக்குன்னு கொடுக்க மாட்டோம். அதுக்காக நான் 2 நம்பர் எடுத்திருக்கேன். 6 1 கண்டிப்பாக வரும். இதை தாண்டி வந்துச்சுன்னா ஒரு 5 மட்டும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிக்கிங்க. 5 கூட மேட்ச் பண்ணி 56 51 இதை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்குங்க. 5க்கு பவர் அப்படியே 0 60 10 இது மாதிரி பார்த்துக்குங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்குங்க. இந்த லைன் மட்டும் போதும். இந்த 2 லைனை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாருங்கள். இது வேண்டான்னு சொல்லலை, இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பாருங்கள். சிங்கிள் போர்டில் பாருங்கள் ஏ போர்டில் 6 0 4, பி போர்டில் பாருங்கள் 1 3 5, சி போர்டில் பாருங்கள் 7 8 2, 3 நம்பர் கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக பாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. இந்த 6 0 3 5 5 1 ஓகே ரைட்டு, எல்லாமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க நாளைக்கே பார்ப்போம் எப்படின்னு பார்ப்போம். ஏபிபிசிஎஸ்சியில் பாருங்கள் டபுள் சியில் பாருங்கள் 61 16 56 51 81 06, இந்த 6 நம்பரை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்த்துக்குங்க. இதில் ஒரு 50 அடங்கவும் பார்த்துக்குங்க. இந்த 5ஐயும் 6 1 மேட்ச், இந்த 3 கூட மேட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு ஜோடி உள்ள கண்டிப்பாக வந்தே ஆகும், பார்த்துக்குங்க. 06 01 15 56 இந்த மாதிரி பார்த்துக்குங்க. அடுத்து பாருங்கள் 30 89 78 64 34 71 பார்த்து வச்சுக்கோங்க. ஒரு 10 நம்பர் கொடுத்துருக்கோம். முழுக்க எங்கள் கெஸ்ஸிங் தான். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆனால் மட்டும் பாருங்கள், நான் சொல்கிறதுக்காக நீங்கள் ப்ளே பண்ண வேண்டாம். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா இந்த ஆலம் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். அது ஏபிசியில் பாருங்கள் 063 982 952 488 487 675 618 912 876 603 ஒரு 9 நம்பர் கொடுத்துருக்கோம். இது முழுக்க எங்கள் கெஸ்ஸிங் தான். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். மேட்ச் ஆகிற பட்சத்தில் இந்த ஆலம் எடுத்து ப்ளே பண்ணிக்கலாம். அடுத்து பாக்ஸ் பாருங்கள் 816 912 164 058 பார்த்துக்குங்க. ஒரு 4 நம்பர் கொடுத்துருக்கோம். முழுக்க நம்ம கெஸ்ஸிங் தான். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். அடுத்து இந்த 063 இது எப்படி வேணாலும் திரும்பலாம், கொஞ்சம் பார்த்துக்குங்க. 063 பாக்ஸில் நான் போட்டிருக்கணும், போட மறந்துருக்கேன். சரி ஓகே ரைட்டு. 063 மட்டும் கொஞ்சம் பாக்ஸோட ட்ரை பண்ணி பாருங்கள். 4 டிஜிட்டில் பாருங்கள் 40 58 93 60 ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம். முழுக்க இது நம்ம கெஸ்ஸிங் தான். உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். தாராளமாக வந்துச்சுன்னா மேட்ச் பண்ணி தாராளமாக விளையாடலாம். நாளை விளையாட அனைவருக்கும் வெற்றி பெற மனமார வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு கண்டிப்பாக ஒரு வின்னிங் இருக்குது. கண்டிப்பாக இந்த 6 1 5 இது இல்லாமல் நாளைக்கு கேம் இருக்காது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. கண்டிப்பாக இது கூட மேட்ச் பண்ணிவிடுங்க. உங்கள் கணக்கில் வருதான்னு பாருங்கள். நாளைக்கு ஒரு வெற்றியோட வந்து சந்திக்கிறேன். நன்றி ஃப்ரெண்ட்ஸ், நன்றி.